அனைவருக்கும் வணக்கங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுடுங்க. இன்று ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை, ஆடி மாதம் 13ஆம் தேதி, வளர்பிறை பௌர்ணமி திதி. இன்று இரவு 8:06 வரை இருக்குதுங்க. அதுக்கப்புறமா தேய்பிறை பிரதமை திதி தொடங்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரம் இன்று மதியம் 3:37 வரை இருக்குதுங்க. அதுக்கப்புறமா திருவோணம் நட்சத்திரம் தொடங்குதுங்க. இன்று அமிர்த யோகம் மற்றும் சித்த யோகம் இரண்டும் கலந்து வருதுங்க. இன்றைய நாளுக்கான சுப ஓரைகளை எடுத்துக்கிட்டோம்னா, காலையில் 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் குரு ஓரை ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அப்புறம் 11:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை வருதுங்க. மதிய நேரத்தில் 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் புதன் ஓரை இருக்குதுங்க. திரும்பவும் இரவு 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் குரு ஓரை இருக்குதுங்க. இந்த நல்ல நேரங்களில் நீங்கள் முக்கியமான காரியங்களை தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. புதுசாக ஏதாவது விலை உயர்ந்த பொருள் வாங்கணும், இல்லை பேங்க்கில் போய் முக்கியமான முதலீடுகள் செய்யணும், உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களை சந்தித்து பேசணும்னா இந்த நேரத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கு புதன்கிழமை, அதனால் ராகு காலம் மதியம் 12:24 முதல் 1:58 வரை இருக்குதுங்க. யமகண்டம் காலை 7:43 முதல் 9:17 வரை இருக்குதுங்க. குளிகை நேரம் காலை 10:51 முதல் மதியம் 12:24 வரை இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நல்ல நேரங்களில் நீங்கள் உங்களுடைய சுபகாரியங்களை வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை சேர்க்குங்க. அடுத்து இன்றைக்கு எந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது என்று கவனிச்சிங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து இன்றைய விசேஷம் என்னவென்று கவனிச்சிங்கன்னா, இன்றைக்கி ஆடி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப விசேஷமான பௌர்ணமி நாளுங்க. பௌர்ணமி அப்படிங்கிறதால அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் ரொம்ப உகந்த நாளுங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற அம்மன் படத்துக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றிட்டு லலிதா சகஸ்ரநாமம் படித்து மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் விலகி எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே கைகூடி வருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட இறுதியில் நாளைய விசேஷம் பற்றியும் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை முழுசாக பார்த்து அதையும் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கல்லை பிழிந்து சாரெடுக்கும் சாமர்த்தியசாலிகள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் உங்கள் உழைப்பால் அதை ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க. எப்போவுமே சுறுசுறுப்பாக இயங்குகிற விவேகிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமையப் போகுதுங்க. குடும்பத்திலிருந்து வந்த சிறு சிறு குழப்பங்களெல்லாம் இன்றைக்கி முற்றிலுமாக நீங்கி விடுங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லும் நல்ல மனப்பான்மை அதிகரிக்குங்க. உங்களோட கோரிக்கைகளை குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றுக்குவாங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் தீட்டும் திட்டங்கள் அனைத்தும் இன்றைக்கி ரொம்ப சாதகமாக முடியுங்க. வீட்டில் தள்ளிப்போன சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை இன்றைக்கி தாராளமாக தொடங்கலாங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க. நீங்கள் பல நாட்களாக போராடி கொண்டிருந்த ஒரு சொத்து பிரச்சனை இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வருங்க. எதிர்பாராத பணவரவு உங்கள் கையை வந்து சேருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டுங்க. வாடிக்கையாளர்களின் ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. நீங்கள் போடுற புதிய மார்க்கெட்டிங் திட்டங்களெல்லாம் நல்லபடியாக வேலை செய்து உங்கள் லாபத்தை பல மடங்கு உயர்த்துங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வேலைப்பளு குறைவாகவே இருக்குங்க. உங்களோட தனிப்பட்ட திறமையை மேலதிகாரிகள் பெரிதும் பாராட்டுவாங்க. நீங்கள் கேட்ட இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு தொடர்பான கோப்புகள் இன்றைக்கி முன்னெடுத்து செல்லப்படுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எடுக்கும் புது முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாக முடிவுக்கு வருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு மேல் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் தான் முடியுங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ரிஷபராசிக்காரர்களே, ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க.
அதனால தாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப தெளிவாக நிதானமாக யோசித்து தான் அடி எடுத்து வைப்பீங்க. அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுற யதார்த்தவாதிகள் நீங்கள் தாங்க. உங்களுக்கு கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த சந்திராஷ்டமம் நேற்றோடு முழுமையாக முடிவடைந்து விட்டதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புது எனர்ஜியோடு செயல்படக்கூடிய அருமையான நாளாக அமைய போகுதுங்க. குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்த இறுக்கமான சூழ்நிலையெல்லாம் மாறி இன்றைக்கி ரொம்ப அமைதியான நிலை உருவாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சிறு சிறு விவாதங்களெல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாக பேசி மகிழ்வீங்க. வீட்டில் பெரியவங்களோட ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப நன்மையை சேர்க்குங்க. உங்கள் பண நிலைமை இன்றைக்கி ரொம்பவே திருப்திகரமாக இருக்குங்க. உங்களோட கடின உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இன்றைக்கி உங்கள் கைக்கு வந்து சேருங்க. ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை இன்றைக்கி தாராளமாக எடுக்கலாங்க. வியாபாரத்தில் ரொம்ப நாளாக இருந்த மந்த நிலை மாறி இன்றைக்கி விற்பனை ரொம்ப விறுவிறுப்பாக நடக்குங்க. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்களோட கனிவான பேச்சால் பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுவீங்க. அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப உற்சாகமான நாளாக இருக்குங்க. இத்தனை நாளாக இருந்த வேலைப்பளு குறைஞ்சி ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத நன்மைகள் தேடி வருங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் சிறப்பான வெற்றி கிடைக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு மேல் மனசுக்கு ரொம்ப இதமான சம்பவங்கள் நடக்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிதுன ராசிக்காரர்களே, காற்றை போல எங்கும் ஊடுருவும் தன்மை கொண்டவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாங்க. ஏன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் உங்களோட சாதுரியமான பேச்சால் அந்த இடத்தையே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிற வித்தைகள் தெரிஞ்சவங்க நீங்கள் தாங்க. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகத்தாங்க அமையப் போகிறது. ஏனென்றால் இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பேசும்போது சிறு சிறு வார்த்தை மோதல்கள் வரலாங்க. அதை நீங்களே இறங்கி வந்து விட்டு கொடுத்து போவது பெரிய பிரச்சனைகளை தடுத்து நிறுத்துங்க. கோபப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் இன்றைக்கி பேசிடாதீங்க. அது பின்னாடி உங்களுக்கு பெரிய வருத்தத்தை கொடுக்கும். மற்றவர்களின் குடும்ப விஷயங்களில் தலையிடுவதை இன்றைக்கி முழுமையாக தவிர்த்து விடுங்க. பண விஷயத்தில் இன்றைக்கி புதிதாக எந்த ஒரு பெரிய முதலீடும் செய்ய வேண்டாங்க. கையில் இருக்கும் பணத்தை பத்திரமாக வைத்துக்கொள்வது மிகவும் புத்திசாலித்தனமெங்க. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது வாகன செலவுகள் கொஞ்சம் வந்து எட்டி பார்க்குங்க. அதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவு செய்யுங்க. யாருக்கும் இன்றைக்கி பணம் கடனாக கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ கண்டிப்பாக கூடாதுங்க. வியாபாரம் செய்பவர்களுக்கு கொஞ்சம் மந்தமான நிலையே காணப்படுங்க. புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதை இன்றைக்கி ஒரு நாள் தள்ளி வையுங்க. வாடிக்கையாளர்களிடம் மிகவும் கனிவாக பேசுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. சக ஊழியர்களிடம் எந்த ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபட வேண்டாங்க. மேலதிகாரிகள் சொல்வதை அமைதியாக கேட்டு நடந்து கொள்ளுங்க. வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக மிகவும் பொறுமையாக சென்று வாருங்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எந்த ஒரு புதிய முயற்சியிலும் இறங்க வேண்டாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமைதியாக இருப்பது மட்டுமே வெற்றிக்கு வழிகோலுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 6 மணிக்கு மேல் கொஞ்சம் ரிலாக்ஸாக உணர்வீங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. கடகராசிக்காரர்களே, முள்ளிலும் மலரை காணும் மென்மையான இதயம் கொண்டவர்கள் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கு முழுமையான உதாரணம் நீங்கள் தாங்க. மற்றவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா உங்கள் மனசு தாங்காது. யாருக்காகவும் தன்னையே அர்ப்பணிக்கிற பாசக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உற்சாகமான நாளாக அமைய போகுதுங்க. குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் மனம் விட்டு பேசி ரொம்ப கலகலப்பாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் அன்பும் காதலும் ரொம்ப அதிகரிக்குங்க. நீங்கள் எடுக்கிற எல்லா சுப முடிவுகளுக்கும் உங்கள் வாழ்க்கை துணை முழுமையான பக்கபலமாக இருப்பாங்க. வீட்டில் பசங்களோட நடவடிக்கையில் ஒரு நல்ல முதிர்ச்சியை காண்பீங்க. அவங்க சொல்கிறதை கேட்டு நீங்கள் ரொம்ப பெருமைப்படுவீங்க. உங்களோட பொருளாதார நிலைமை இன்றைக்கி ரொம்பவே திருப்திகரமாக இருக்குங்க. கையில் காசு ரொம்ப தாராளமாக புழங்குங்க.
வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாம் இன்றைக்கி எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. நீங்கள் செஞ்ச முதலீடுகள்லேருந்து நல்ல லாபம் கிடைக்குங்க. தொழிலில் புதுசாக ஏதாவது மாற்றம் செய்யணும்னு நினச்சா அதுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையான நாளுங்க. உங்களோட வியாபார யுக்திகள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வாடிக்கையாளர்களை அதிக அளவில் ஈர்க்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி ஒரு நல்ல திருப்பத்தை காண்பீங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு அலுவலகத்தில் உங்களோட வேலைகளை ரொம்ப விரைவாக செஞ்சு முடித்து எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்குவீங்க. உங்களோட புதுமையான திட்டங்களுக்கு மேலதிகாரிகள் சிறந்த அங்கீகாரம் கொடுப்பாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எந்த புதிய காரியம் தொடங்கினாலும் அதில் பெரிய லாபம் கிடைக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மரியாதையும் புகழும் தேடி வருங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சிறு சிறு சுப செலவுகள் வந்து போகுங்க. அதனால் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கிடைக்குங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சிம்மராசிக்காரர்களே, யானைக்கு தன் பலம் தெரியாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் பலம் என்னன்னு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. எப்பேற்பட்ட சவால்களையும் ரொம்ப தைரியமாக எதிர்கொள்கிற ஆளுமை திறன் கொண்ட ராஜாக்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலையும் வெற்றியை தேடித்தரக்கூடிய சூப்பரான நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு நடுவில் இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் இன்றைக்கி தானாகவே மறைஞ்சிடுங்க. ஒருவருக்கொருவர் ரொம்ப அன்பாக பேசி எதிர்கால திட்டங்களை ரொம்ப சிறப்பாக வடிவமைப்பீங்க. வீட்டில் சூழ்நிலை ரொம்பவே கலகலப்பாக சந்தோஷமாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீண்ட நாளாக தடைப்பட்டிருந்த ஒரு சுப காரியம் இன்றைக்கி ரொம்ப நல்லபடியாக முடிவுக்கு வருங்க. பிள்ளைகளோட வளர்ச்சி உங்களை ரொம்ப பெருமைப்பட வைக்குங்க. பண விஷயத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளுங்க. நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் வந்து உங்கள் பேக்கெட்டை நிரப்புங்க. ரொம்ப நாளாக அடைக்க முடியாமல் இருந்த பழைய கடனை அடைச்சிட்டு ரொம்ப நிம்மதியாக பெருமூச்சு விடுவீங்க. வியாபாரத்தில் உங்களோட இனிமையான பேச்சால் வாடிக்கையாளர்களை எளிதாக ஈர்த்து விடுவீங்க. லாபம் ரொம்ப அமோகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு இன்றைக்கி உங்களோட திறமைக்கு தகுந்த நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. மேலதிகாரிகள் உங்களை பெரிதும் பாராட்டுவாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட இடமாற்றம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமெங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்ச காரியமெல்லாம் நல்லபடியாக முடியுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் ஒரு நல்ல செய்தி வந்து சேருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியுங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கன்னிராசிக்காரர்களே, கடுகளவு பிசகினாலும் உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு உங்களை பற்றி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எந்த ஒரு காரியத்தையும் நுணுக்கமாக செஞ்சு முடிக்கிற பர்ஃபெக்ஷனிஸ்ட் நீங்கள் தாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு எப்போவுமே இருக்குதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலையும் வெற்றியை தேடித்தரக்கூடிய சூப்பரான நாளாக அமைய போகுதுங்க. குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் இன்றைக்கி முழுமையாக விலகிடுங்க. கணவன் மனைவி 2 பேருக்கு நடுவில் ஆழமான புரிதலும் குறையாத அன்பும் ரொம்ப அதிகரிக்குங்க. வீட்டில் பெரியவங்க உங்களோட ஆலோசனைகளுக்கு ரொம்ப மதிப்பளிப்பாங்க. உங்கள் உடன் பிறந்தவங்க உங்களுக்கு எல்லா வகையிலையும் ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. உங்களோட பொருளாதார நிலைமை இன்றைக்கி ரொம்ப வலுவாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பாராத வகையிலையும் காசு உங்களை வந்து சேருங்க. ரொம்ப நாளாக ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கான வழிகள் இன்றைக்கி பிறக்குங்க. வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற அதிரடியான முடிவுகளெல்லாம் தொழிலில் பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்குங்க. உங்களுக்கு போட்டியாக வந்தவங்க உங்களோட அசுர வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போயிடுவாங்க. அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்குங்க. உங்கள் தலைமையின் கீழ் நடக்கிற திட்டங்களெல்லாம் இன்றைக்கி முழு வெற்றி அடையுங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு இன்றைக்கி உங்களுக்கு உறுதியாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்ச காரியமெல்லாம் ரொம்ப எளிதாக வெற்றி அடையுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா முயற்சிகள்லேயும் சிறப்பான வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி செய்யும் பயணங்கள் மூலமாக நல்ல லாபமும் பணவரவும் அடைவீங்க. பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. துளாராசிக்காரர்களே, எந்த பக்கம் சாயாமல் தராசு தட்டு மாதிரி நடுநிலை தவறாதவர்கள் அப்படின்னு உங்களை சொல்லலாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் 2 பக்கமும் நியாயத்தை ஆராய்ஞ்சு சரியாக தீர்ப்பு சொல்கிற நீதிமான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியையும் பெரிய உற்சாகத்தையும் தரக்கூடிய நாளாக அமையப்போகுதுங்க.
குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு நடுவில் ரொம்ப இணக்கமான சூழ்நிலை நிலவுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக பேசி மகிழ்வீங்க. வீட்டில் உங்கள் குழந்தைங்களோட நடவடிக்கைகள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க. அவங்க படிப்பில் பெரிய அளவில் சாதிப்பாங்க. உங்கள் கையில் இன்றைக்கி காசு ரொம்ப தாராளமாக புழங்குங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களையோ அல்லது புதிய துணிமணிகளையோ ரொம்ப சந்தோஷமாக வாங்குவீங்க. பணத்தை எப்படி சேமிப்பதுன்னு ரொம்ப ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுப்பீங்க. தொழிலில் நீங்கள் போடுற புதிய கணக்குகளெல்லாம் மிகச்சரியாக வேலை செஞ்சு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. ரொம்ப நாளாக விற்காமல் தேங்கி கிடந்த பொருட்களெல்லாம் இன்றைக்கி முழுமையாக விற்று தீருமைங்க. அலுவலகத்தில் வேலை செய்யும் சூழ்நிலை ரொம்ப அமைதியாகவும் திருப்தியாகவும் இருக்குங்க. உங்களோட திறமையான வேலைக்காக மேலதிகாரியிடமிருந்து நல்ல பாராட்டும் அதற்கான தகுந்த சன்மானமும் கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மைகள் தேடி வருங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் முழு வெற்றி கிடைக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்துக்கு மேல் ஒரு பெரிய மன நிம்மதி கிடைக்குங்க. வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. உங்களை யாராலையும் அவ்வளோ ஈஸியாக ஏமாற்றிட முடியாதுங்க. ரொம்ப ஆழமான சிந்தனையும் தீர்க்கமான முடிவுகளும் எடுக்கக்கூடிய தைரியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான சிறப்பான நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் பல நாளாக இருந்த மந்தமான சூழ்நிலை மாறி இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் பாசம் இருமடங்காகுங்க. பழைய நண்பர்களை சந்திப்பது உங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கென்று ஒரு தனி மரியாதையும் நல்ல அந்தஸ்தும் கிடைக்குங்க. பண நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் இன்றைக்கி எந்த தாமதமும் இல்லாமல் சரியாக கைக்கு வந்து சேருங்க. பழைய கடன்களை ஒட்டுமொத்தமாக அடைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி உருவாகுங்க. கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்குள் ஒரு நல்ல புரிதல் உண்டாகி வியாபாரம் ரொம்ப செழிப்பாக நடக்குங்க. புதிதாக முதலீடு செய்வதற்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளுங்க. வாடிக்கையாளர்களின் ஆதரவு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்தில் இன்றைக்கி உங்களோட ஆலோசனைகளுக்கு பெரிய வரவேற்பு இருக்குங்க. சக ஊழியர்கள் அனைவரும் நீங்கள் சொல்வதை கேட்டு உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக நடப்பாங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகளில் நல்ல லாபம் கிடைக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சாயங்கால நேரத்தில் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான சம்பவங்கள் நடக்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. தனுசு ராசிக்காரர்களே, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாதவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாங்க. மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே முகத்துக்கு நேராக பேசுகிற வெள்ளந்தி மனசுக்காரர்கள் நீங்கள் தாங்க. தர்ம சிந்தனை உங்களுக்கு இயற்கையாகவே அதிகமாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான மனசுக்கு உத்வேகம் தரக்கூடிய நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்த சிறு சிறு விவாதங்கள் எல்லாம் இன்றைக்கி மொத்தமாக மறைந்துடுங்க. 2 பேரும் மனம் விட்டு பேசி ரொம்ப அன்பாக இருப்பீங்க. வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலை ரொம்ப சீராகுங்க. பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தேடி வருமெங்க. இன்றைக்கி வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. கை நிறைய காசு எப்பொழுதும் புழங்குங்க. நீங்கள் நினச்ச காரியங்களை செய்கிறதுக்கு தேவையான உதவிகள் உங்களை தேடி வருங்க. எதிர்காலத்துக்காக புதிய சேமிப்பு திட்டங்களில் சேருவீங்க. வியாபாரத்தில் போட்டியாளர்களை சமாளிக்கும் அளவுக்கு உங்கள்கிட்ட புதுமையான யுக்திகள் இருக்குங்க. அதனால் விற்பனை எந்த வகையிலையும் குறையாதுங்க. உங்களோட அதிரடியான முடிவுகளெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்குங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்றைக்கி வேலை ரொம்ப சுமூகமாக நடக்குங்க. ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த வேலைகளை இன்றைக்கி ரொம்ப வேகமாக செஞ்சு முடிப்பீங்க. மேலதிகாரிகள் உங்களை ரொம்ப நம்பி முக்கிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாளுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சாயங்காலம் குடும்பத்தில் சுப செய்திகள் வந்து சேருங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகர ராசிக்காரர்களே, உழைப்பே உயர்வு தரும் அப்படிங்கிறத தாரக மந்திரமாக வச்சுருக்கிறவங்க நீங்கள். எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் அதை உங்கள் கடின உழைப்பால் முறியடித்து முன்னுக்கு வர்ற கர்மயோகிகள் நீங்கள் தாங்க. கடமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான நாளாக அமையப் போகுதுங்க. இத்தனை நாளாக குடும்பத்திலிருந்து வந்த அந்த இறுக்கமான சூழ்நிலையெல்லாம் மாறி இன்றைக்கி ரொம்ப ரிலாக்ஸாக உணர்வீங்க.
கணவன் மனைவிக்கு நடுவில் இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி இன்றைக்கி அன்பும் புரிதலும் அதிகரிக்குங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அது இன்றைக்கி ரொம்ப சுலபமாக வெற்றியில் முடியுங்க. பொருளாதார நிலையில் ஒரு சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் மிகச்சரியாக கைக்கு வந்து சேருங்க. வீட்டில் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் ரொம்ப தைரியமாக தொடங்கலாங்க. வியாபாரத்திலிருந்து வந்த தடைகள்லாம் நீங்கி இன்றைக்கி விற்பனை விறுவிறுப்பாக நடக்குங்க. வாடிக்கையாளர்களை உங்களோட இன்முகமான பேச்சால் ஈர்த்து விடுவீங்க. அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு இத்தனை நாளாக இருந்த வேலைப்பளு குறைந்து இன்றைக்கி மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. உங்களோட திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலும் நன்மைகள் தேடி வருங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி புதிய முயற்சிகளில் சிறப்பான வெற்றி கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாளாக இருந்த ஒரு குழப்பம் தீர்ந்து பெரிய நிம்மதி கிடைக்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கும்பராசிக்காரர்களே, எப்பவுமே காலத்துக்கு முந்தி சிந்திக்கிறவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாங்க. மற்றவங்க யோசிக்க தயங்குற விஷயங்களை கூட ரொம்ப துணிச்சலாக யோசித்து செயல்படுத்துகிற முற்போக்கு சிந்தனையாளர்கள் நீங்கள் தாங்க. யாருக்கும் அடிபணியாத சுதந்திர பறவைகள். இன்றைய நாள் உங்களுக்கு பல நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாக அமைய போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பாக பேசுவீங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்களே தவிர்த்துடுவீங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப நன்மையை சேர்க்குங்க. ரொம்ப நாளாக வீட்டில் இருந்து வந்த ஒரு மனக்கசப்பு இன்றைக்கி முழுமையாக தீர்ந்துடுங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவே இருக்குங்க. நீங்கள் முன்பு செய்த முதலீடுகளிலிருந்து இன்றைக்கி நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிக்குங்க. புதிதாக சொத்து வாங்கும் திட்டம் இருந்தால் இன்றைக்கி அது ரொம்ப சாதகமாக முடியுங்க. உங்களோட கடின உழைப்புக்கு இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் லாபம் காத்துக்கிட்டு இருக்குங்க. வியாபாரத்தில் பல நாளாக இருந்த போட்டிகள் விலகி இன்றைக்கி நீங்கள் ஒரு பெரிய முன்னேற்றத்தை காண்பீங்க. அலுவலகத்தில் வேலை செய்யும் சூழ்நிலை ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. உங்களோட நேர்மையான வேலைக்கு இன்றைக்கி நல்ல மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்ச காரியங்களெல்லாம் ரொம்ப எளிதாக முடியுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் சிறப்பான வெற்றி கிடைக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்துக்கு மேல் பெரிய நிம்மதி வந்து சேருங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மீனராசிக்காரர்களே, அன்பே சிவம் அப்படிங்கிறத முழுமையாக நம்புகிறவங்க நீங்கள். யார் கஷ்டப்பட்டாலும் உடனே ஓடிப்போய் உதவி செய்கிற கருணை உள்ளம் கொண்ட யதார்த்தவாதிகள் நீங்கள் தாங்க. ஆன்மீகத்திலும் ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க. இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப உற்சாகத்தையும் நிம்மதியையும் தரக்கூடிய நாளாக அமையப் போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அளவற்ற அன்பும் பாசமும் பெருகுங்க. உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் இன்றைக்கி எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரொம்ப நல்லபடியாக முடிவுக்கு வருங்க. பிள்ளைகளோட வளர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையை தேடித்தருமைங்க. உங்களோட பண நிலைமை ரொம்ப வலுவாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேருங்க. புதிய சேமிப்பு திட்டங்களில் ரொம்ப புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வீங்க. புதிதாக ஒரு தொழில் தொடங்கலாமான்னு ரொம்ப ஆழமாக யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. வியாபாரம் சுமூகமாக நடக்குங்க. உங்களோட வியாபார உத்திகளெல்லாம் ரொம்ப சிறப்பாக வெற்றி அடையுங்க. புதிய கூட்டாளிகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டமான நாளுங்க. உங்களுக்கான பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இன்றைக்கி உறுதியாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத நன்மைகள் தேடி வருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எடுக்கும் அனைத்து முயற்சிகள்லேயும் அமோகமான வெற்றி கிடைக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு மேல் நினைத்த காரியங்களெல்லாம் ரொம்ப நன்மையில் முடியுங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. நாளைய விசேஷம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஜூலை 30 வியாழக்கிழமை ஆடி மாதம் 14 வருதுங்க. நாளைக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பிரதமை வியாழக்கிழமை அப்படிங்கிறதால குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த நாளுங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி படத்துக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றிட்டு கொண்டைக்கடலை மாலை சாத்தி மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுபகாரிய தடைகளெல்லாம் விலகிடும்.
கல்யாணம், குழந்தை பாக்கியம் ரொம்ப சீக்கிரமாகவே கைகூடி வருங்க. அன்பிற்கினியவர்களே, புதன்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரும் நல்ல நாளாக அமையட்டுங்க. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.